ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து பர்டிகுலரா 1916 இருந்து 1930 இது கிடைப்பட்ட கிட்டத்தட்ட 100 கேள்விங்க. எத்தனை கேள்வி? 100 கேள்வி. சேலஞ்ச் பண்ணலாமா இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே? நீங்க எத்தனை வருஷமா படிங்க, என்ன படிங்க, இதுல இருந்து 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு டீ பார்சல் இருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். அட் த சேம் டைம் லெஜெண்டரி அப்படின்ற ஒரு அவார்டும் கொடுத்துடலாங்க. சேலஞ்சுக்கு ரெடியா எல்லாருமே? தம்ஸ் அப். சார் டெஸ்ட்டுக்கு ரெடி சார்ன்றவங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நிச்சயம் சூழ்ச்சி செய்திருப்பேன். ஏன்னா 100 கேள்வினா சும்மா கிடையாதுங்க. எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், 100 கேள்வி எடுத்திருக்கோம். 15 வருஷத்துலயும் வச்சுக்கோங்களேன். 100 கேள்வியை யோசிச்சு பாத்துக்கங்க. ரெடி? கமான் கமான். குட் ஈவினிங், குட் ஈவினிங் ஆல். கேள்வி பொறுமையெல்லாம் வாசிக்க மாட்டேன், இயருக்கு டைம் கொடுக்க மாட்டேன், அடிச்சு தும்சம் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்றோம். தன்னாட்சி இயக்கமானது இந்தியாவில் அன்னி-பெசன்ட் அம்மையாரும் தென்னிந்தியாவில் திலகராலும் தொடங்கப்பட்டது. லக்னோ ஒப்பந்தத்தின்படி இந்து முஸ்லிம் ஒன்றாக செயல்பட்டனர். அன்னி-பெசன்ட் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். சி.பி. ராமசாமி, பி.பி. வாடியா ஆகியோர் அன்னி-பெசன்ட் அம்மையாரின் ஆதரவாளராக இருந்தனர். எது சரியானது? ஆப்ஷன் பி தான் சரியானது. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆன்சர் மாத்திருக்கு. தென்னிந்தியாவில் யாரு? அன்னி-பெசன்ட் மாத்திருக்காங்க. வட இந்தியாவில திலகர்னு சொல்லக்கூடியது. இதுதான் சேஞ்ச் ஆயிருக்கு, மத்தபடி எல்லாமே கரெக்டுங்க. அடுத்தது, சம்பரானை சேர்ந்த விவசாயியான டேஷ் என்பவர் சம்பரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை அழைத்தார். யாருங்க காந்தியடிகளை சம்பரானுக்கு வரணும்னு சொன்னாரு? அவ்வளவு. ராஜ்குமார் சுக்லக். சூப்பருங்க. இதே ஸ்பீடு. வாங்க 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 பாத்துலாம். பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை வழங்கிய சட்டம் எந்த சட்டம்? எக்ஸலண்ட். ரவுலட் சட்டம் தான் சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் எந்தெந்த இடங்களில் தீவிரமடைந்தது? 5 seconds only. ஆப்ஷன் டி, அமிர்தசரஸ், லாகூர் இடங்கள்ல தீவிரமடைந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்தது, காந்தி எந்த ஆண்டு தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார்? ஆண்டு ஓகே, மாதம் மாட்டிக்கினேன் சார், அப்பெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஐஎன்எம் பொறுத்த வரைக்குமே டேட் முதற்கொண்டு என்ன இருக்கணும், உங்களுக்கு மனப்பாடமா இருக்கணும். வேற வழி கிடையவே கிடையாது. டேட்டும் எனக்கு கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கணும். நவம்பர் மாதம் தான் தலைமை ஏற்கிறார் கிலாபத் மாநாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து, சவுகத் அலி முன்மொழிந்த 3 தேசிய முழக்கங்கள் எதுங்க? அல்லாஹ் அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க, ஜெய்ஹிந்த். ஆப்ஷன் ஏ 1 2 3 தான் ஆன்சர் ரைட். ஜெய்ஹிந்த் சொல்ல மாட்டாரு. ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட நாள்? ஆகஸ்ட் 20 முதல் நாள். ஆகஸ்ட் 1920 ஆகஸ்ட் முதல் நாள்ல தான் ஒத்துழைமை இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8வது கேள்வி, ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்குவதற்கான தீர்மானம் சேலம் சி விஜயராகவாச்சாரியாரின் தலைமையின் கீழ் எந்த ஆண்டு அமர்வில் நடந்தது? இப்ப ஈஸியா நம்ம வச்சுக்கலாம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கிறப்போ ஒருத்தர் தலைமை தாங்கினாருன்னா சேலம் விஜயராகவாச்சாரியார். எந்த இடத்துல? ஆப்ஷன் சி, நாக்பூர் இடத்துல தான் இருப்பாருங்க. குட் குட் குட். இதெல்லாம் ஆன்சர் தும்சம் பண்றீங்க. சேலஞ்ச் தும்சம் பண்றீங்க பொழுது. உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தியடிகள் 241 மைல்
தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று எந்த நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைந்தார்? எனக்கு தெரியாதுப்பா ஆன்சர், நீங்க தான் சொல்லணும். ஏப்ரல் 30, மார்ச் 30. ஃபர்ஸ்ட் எல்லாம் டேட்டை வச்சு குழப்புவார் இந்த மனுஷன். இப்பெல்லாம் ஏன் சொல்றது, மாசத்தை வச்சு குழப்புறான்னு சொல்லிட்டு மனசுல தோணும். அதெல்லாம் திட்டாதீங்க. ஏப்ரல் 5ஆம் தேதி தான் வந்து இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. 1900 மாலை போயிடுவாரு. ஏப்ரல் 6ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பிடி மண் எடுத்துட்டு ஒரு பிடி உப்பு எடுத்துட்டு உப்பு சட்டத்தை மீறுவார். அடுத்து, வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் உப்பு சத்தியாகிரக இயக்கத்துக்கு தலைமையேற்றார்? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் யார் தலைமையேற்றார்? ஆப்ஷன் டி, கான் அப்துல் காபர் கான் அப்படின்றவர் தான் தலைமையேற்றிருப்பாரு. லண்டனின் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு. இந்த கேள்வி நினைச்சோன்னே ஒரு சிலர் எனக்கு பதில் சொல்லுவாங்க, மனுஷனையா நீ அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ஜனவரி, மார்ச், அக்டோபர், நவம்பர், நான் எங்க போய் சொல்றது? நான் படிக்கும் போது 1930 மட்டும் தானே படிச்சேன். இதை நான் எங்க ஆன்சர் போடுறது அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த இயர் எண்டுக்குள்ளதான் சில விஷயங்கள் கொண்டு வருவாங்க. அப்போ நவம்பர் மாதம் அப்படின்றத உங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்துடணும். அடுத்தது, அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி, 1928. எந்த ஆண்டு கான்பூரில் அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது? அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது. ஸ்பீட் அப். 1925ஆம் ஆண்டு. எங்கு நடைபெற்ற தியோசோபிக்கல் சொசைட்டி கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கும் யோசனை வெளிப்பட்டது? சேலஞ்சிங் கொஸ்டின், 10 செகண்ட்ஸ் தரேன். தியோசோபிக்கல் சொசைட்டினா இப்ப நான் தமிழ்ல சொன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். பிரம்மஞான சபை கூட்டத்தில் தான் முடிவு எடுத்திருப்பாங்க. அப்ப எங்க நடந்துச்சுன்னா மெட்ராஸ்ல தான் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப டி போட்டவங்களுக்கு ஒரு மார்க். சோ பொறுத்துக்க, இது கொஞ்சம் ஈஸி தான் நினைக்கிறேன். நாம் சூத்ரா இயக்கம், ஆதி தர்மா இயக்கம், சத்திய சோஜக் இயக்கம், நான் எங்க சொல்றது ஐயா? இதுல திராவிட இயக்கம் மட்டும் தமிழ்நாடுன்னு வருது. ஆப்ஷன்ல பார்த்தா மனுஷனா நீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுறாதீங்க. நான் என்ன பண்றது, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சேன். பட் ஆனா எல்லாத்துக்குமே ஒன் செட் ஆகுற மாதிரி வந்துருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சா வந்துருங்க. இந்த நாம சுத்ரா இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 2341 என்ற ஆன்சர் வந்துரும். அப்ப இப்படியே இங்கே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதை படிச்சு வச்சுக்கோங்க. உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள். கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு பற்றி செய்திகளை பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று காங்கிரசாருக்கு அறிவுறுத்தியவர் யார்? ஆப்ஷன் சி, காந்தியடிகள் தான் இதை சொல்லியிருப்பாருங்க. ஒத்துழையாமை இயக்கத்தின் தவறானதை தேர்ந்தெடு. சோ இதுல ஒரு 5 கொஸ்டின் நீங்களே படிச்சு நீங்களே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே படிங்க, நீங்களே ஆன்சர் பண்றீங்க. பண்ணிட்டீங்களா? வேற லெவல் வந்துட்டு இருக்கு ஆன்சர். குட் குட் குட். இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் உங்ககிட்ட. குடிமை பணி அல்லது ராணுவ பதவிகளை ஏற்பது அப்படின்னு சொல்றாங்க. பர்தோலி வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்த ஆண்டு. நான் வரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. மனுஷனா அதேதான் வரும் உங்க மனசுல, தயவுசெய்து சொல்றாதீங்க. 1922ன்றது கரெக்ட். எல்லாத்துலயும் 1922 இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்.
நீ பிப்ரவரி 30 வந்தாதான் நான் உனக்கு காசு தருவேன். பிப்ரவரி 30 ஒரு காமெடி இருக்குல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. வரி கொடுக்கணும்னா வரி கொடுக்குறேன் எப்போ பிப்ரவரி 30ன்றது தெரிஞ்சுங்க. பிப்ரவரியில 30 இல்ல. சௌரி சௌரா சம்பவத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்ட காந்தியடிகள் எந்த ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார்? ஆப்ஷன் சி 1924ஆம் ஆண்டு தான் விடுதலை செய்யப்படுறார். அனைத்து வித பிரிவுகளை தாண்டி பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக விளங்கியது எது? தன்னாட்சி இயக்கம். இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக அவதூறு வழக்கு தொடுத்தவர் யார்? திலகர். பொறுத்துக. இதுக்கு எனக்கான மார்க் நான் எடுத்துக்கலாம். பட் ஆனா என்ன பண்ண முடியாது. நீங்க ஒரு ஆன்சர் போட்டுறீங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி, ஜி சுப்பிரமணிய ஐயர், தாதாபாய் நவரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. கரெக்டா பொறுத்துங்க பார்க்கலாம். எனக்கு இந்த பொறுத்துக்கல இந்த ஏபிசி எல்லாம் எனக்கு வேணாம். நீங்க வச்சுக்கங்க ஏபிசி எல்லாம். எனக்கு என்ன ஆன்சரோ அது போடுங்க பார்க்கலாம். கரெக்ட் 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 கரெக்ட். சூப்பர் 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 சூப்பர். வாங்க வந்துட்டே சி தான் ஆன்சர் ரைட்டுங்க. செக் பண்ணிக்கங்க கன்ஃபார்ம். என்ன சொல்லணும்னா கொஸ்டின் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ற கூடாது. அடுத்தது ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு பிறகு சட்டம் எந்த சட்டம் அறிவிக்கப்பட்ட பஞ்சாப் குறிப்பாக அமிர்தசரஸின் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் எப்படி சொல்றது தவிழப்பட்டனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அடி கொடுத்தாங்கப்பா. ஜாலியன் வாலாபா படுகொலைக்கு பிறகு ஒரு சட்டம் ஏற்றுவாங்க. யார் யாரெல்லாம் அதுல மாட்டினாங்களோ எல்லாருமே அடிப்பாங்க. மரண தண்டனை மாதிரி விட ஒரு கொடுமையான தண்டனையை கொடுப்பாங்க. ஆப்ஷன் பாம்பே. பட்டயத்துறை சட்டம் தான் இயக்குவாங்க. அடுத்தது 24. நேரு அறிக்கையானது எதை சிபாரிசு செய்தது? இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆப்ஷன் ஏ பூரண சிவராஜ். அடுத்தது 25. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் எந்த பத்திரிகையின் மூலம் தனது தேசிய கருத்துக்களை பரப்பினார்? இது எனக்கான மார்க். என்ன சார் திடீர்னு போட்டு நீங்களே உங்களுக்கு மார்க்னு சொல்லிக்கிறீங்க? எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் எனக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. முக்நாயக் அம்பேத்கர், நீல் தர்பன் இவரு வருவாரு. தத்துவ போதினி யாருன்னு தெரியாது. அல்ஹாரி யாருன்னு தெரியாது. யாரு? ஆப்ஷன் டி அல் இலாஹ் அப்படின்ற பத்திரிகை மூலம் தான் சொல்வாரு. இந்திய தேசியத்தின் முதுபெரும் பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் யார்? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சரோஜினி நாயுடு. அவங்க தான் சொல்லுவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடு. நான் தான் சொன்னேன் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா சண்டை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருக்கு. நான் சண்டை பயங்கரமா உங்க கூட செய்வேன். பாலகங்காதரின் இறப்பு, காங்கிரஸ் நாக்பூர் மாநாடு, மாப்பிள்ளா புரட்சி, சந்தி நிகேதினின் விஸ்வபாரதியின் தொடக்கம். கேஜிஎஃப் படத்துல நின்று சொல்லுவா தெரியல, நான் முடிஞ்ச அளவுக்கு சண்டையை தவிர்ப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க 100 மார்க் எடுக்கிறதுக்கு தவிர்ப்பேன். அப்படி நீங்க 100 மார்க் எடுக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் சூழ்ச்சி செய்வேன். ஆப்ஷன் சி தான். ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கிங்கப்பா.
பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி அமைக்கவும். என்னெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா நம்ம இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது. சேலஞ்ச் சேலஞ்சுனா இடத்துல முடிச்சிருக்கணும் நீங்க. ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் சம்பரானு, இரண்டாவது அகமதாபாத், மூன்றாவது கே தான், நாலாவது மாண்டேகோ. அப்ப என்ன வருது? ஆப்ஷன் ஏ தான் வருது. குட் குட் குட். தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. இந்த கொஸ்டின் நீங்க தான் படிச்சு ஆன்சர் பண்ணோம். 30 செகண்ட்ஸ் டைம். 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குங்க. கீவேர்ட் மட்டும் அண்டர்லைன் பண்றேன். முட்டா எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்றீங்க சார் நீங்க அப்படின்றீங்களா? அப்போ இந்த மார்ச் இது மட்டும் தான் தப்பா வச்சிருக்க. இது எல்லாமே கரெக்ட்டுங்க. இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் தவறு அப்படின்றத. ஏ போட்டவங்க எல்லாருக்குமே பக்கத்துல மார்க் போட்டுங்க. மோதிலால் நேருவும் சி ஆர் தாசுவும் சுயராஜ் கட்சியை தொடங்கிய நாள். இவங்க ரெண்டு பேரும் சுவராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது தொடங்கியிருப்பாங்க. ஜனவரி முதல் நாள்ல தொடங்கிட்டு இருப்பாங்க. கயா மாநாட்டுல என்ன பண்றாங்க? சிறப்பு மாநாட்டுல ஓகே நான் இனிமே தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கிட்ட சொல்லிட்டு தைரியமா பண்ணுவாங்க. எந்த சட்டத்தின் மூலம் இந்தியாவில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்யப்பட்டது? டையார்கி. ஆயிரத்தி 1919 இந்திய சட்டம் மூலம் தான். கீழ்கண்டவர்களுள் காங்கிரஸ் கட்சியில் மாற்றத்தை விரும்பாதவர்கள் அணியில் இருந்தவர்கள் யார்? எனக்கு மாற்றம்லாம் வேண்டாம், நான் என்ன நினைக்கணும் அது அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னவங்க யார்? மாற்றத்தை விரும்புவர் வேற, விரும்பாதவர்கள் வேற. நான் விரும்பாதவர்கள் கேட்டிருக்கேங்க. மோதிலால் நேரு சி ஆர் தாஸும் மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப 3 and 4 தான் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை வேண்டாம் எனக்கு, நான் காந்தி கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற நாள். ஆயிரத்தி 1922 பிப்ரவரி 5. கால வரிசைப்படுத்துக. சொல்றேனே. ஆப்ஷன் ஏ 2 3 4 1. இந்தியாவின் மூவர்ண கொடி எப்பொழுது ஏற்றப்பட்டது? இப்பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஏற்றப்பட்டிருக்கு. எந்த ஆண்டு, எந்த தேதி? பட் இது ரொம்ப ஈஸிங்க. ட்விஸ்டர்லாம் ஒண்ணும் வைக்கலைங்க. இதெல்லாம் படிச்சா போட்டுடலாம். கமான் காய்ஸ், அவ்வளவுதாங்க ஏன் ஆன்சர். 1916 ஆண்டு காங்கிரஸ் வருட மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார்? ஒரு பிரசித்தி பெற்ற மாநாடு. அம்பிகா சரண் மஜும்தார் அப்படின்றவர் தான் தலைமை வகிச்சிருப்பார். பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு யாரை தலைவராக கொண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி லாலா அர்தயால் அவரை வச்சுதான் வச்சிருப்பாங்க. அடுத்தது எந்த ஆண்டு மத்திய சட்டப்பேரவைக்கு புகை கொண்டு ஒன்றை பகத்சிங்கும் புட்டுகேஸ்வர தத்தும் வீசினார்கள்?
1929. எங்களை தூக்கிலிடுவதற்கு பதிலாக சுட்டுக் கொல்லுங்கள் என்று எந்த மாநில ஆளுநருக்கு பகத்சிங் கடிதம் எழுதினார்? ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லுவாருங்க, எதுக்கு நீங்க தூக்குல போட்டுட்டு இருக்கீங்க, எங்களை சுட்டு கொன்றுங்க அப்படின்றத பகத்சிங் தெரிவிப்பார். எந்த ஆளுநர்? பஞ்சாபின் ஆளுநருக்கு தான். அடுத்தது, லாலா லஜ்பத் ராய் மீது கொடும் தாக்குதல் நடத்தியதற்கு அதனை தொடர்ந்து ராயின் மரணத்திற்கும் பொறுப்பான காவல்துறை கண்காணிப்பாளர் யார்? இதுல டிஎஸ்பி சாண்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லாலா லஜ்பத் ராயின் கொடுந்தாக்குதல் நடத்துவாருங்க. அடுத்தது, சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்ட சிட்டாகங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதெல்லாம் நான் ஆண்டு ஞாபகம் வச்சுக்கிறதே கஷ்டம். இதுல சார் வேற வந்து பாத்தீங்கன்னா மாதம் கேட்டிருக்காரு, கேட்பங்க. இதெல்லாம் புக்ல அப்படியே லைன் பை லைன் இருக்கும். உங்களை நான் ஒரு கேள்வி மிஸ் பண்ணாம வைக்கிறேன், நீங்க லைவ் அட்டன் பண்ணிட்டே வாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த யூனிவர்ஸ்ல நீங்க எதை அதிகமா நம்புறீங்களோ அது உங்ககிட்ட கிடைக்கும். சோ நம்புங்க. கடைசியா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? கண்டிப்பா இருக்க குட்டி ஸ்டோரி. 1930 ஏப்ரல் மாதம் தான் பண்ணிருக்காங்க. 42. தன்னாட்சி இயக்கத்திற்கு குறிக்கோள்களில் சரியானது. அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சி அடைவது, டொமினியன் தகுதியை அடைவது, வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. என்ன ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரியானதுன்னு கேட்டிருக்கோம். அவ்வளவுதான், எல்லாமே சரியானதுன்னு சொல்லலாம். அடுத்தது 43. லக்னோ ஒப்பந்தத்தின் போது இந்தியாவில் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர் யார்? இவர்கள் இருவரும். முஸ்லீம் லீகையும் எடுத்துப்பாங்க, காங்கிரஸும் எடுத்துப்பாங்க. அதனால இது சொல்லுவாங்க. அடுத்து 44. கேதா போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. டைமே கிடையாது இதுக்கெல்லாம். அப்படியே ஏ பில ஆன்சர் விளையாடணும். 1918 ஆண்டு தான் சொல்லியிருக்கு. அடுத்தது, மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. இது என்ன கேள்வியே புரியலையே அப்படிலாம் யோசிக்க கூடாது. மாகாண சுயாட்சி இருக்கு. பத்தொன்பது. 46. சிட்டாகங் படைத்தளம் எப்போது தாக்கி தகர்க்கப்பட்டது? இதுக்கு முன்னாடி மாசத்தை கேட்டாரு, இப்ப டேட்டை கேட்டாரு. வேற வழி இல்லை, நான் சொல்லிட்டேனே. டேட். கமான் கமான் ஸ்பீடா, நான் டைம் தரேன் இதுக்கு மட்டும். ஏப்ரல் 18, 1930 தகர்க்கப்படும். வாரணாசியில் மத்திய இந்திய கல்லூரியை நிறுவியவர் யார்? அன்னி பெசன்ட். ஓகே, ரெடி? சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் ஆகியவை குறித்து அன்னி பெசன்ட் பின்வரும் எதன் மூலம் எடுத்துரைத்தார்? ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி சொல்லியிருப்பார், புக்ல சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறது தான் ஆன்சரா இருக்குன்றத நான் சொல்ல மாட்டேங்க. புக்ல இருக்குதான் ஆன்சர். வித்தங் லைஃப் கொடுத்துடலாமா? வேணாங்க. எழுதுங்க பார்க்கலாம். காமன்வெல், காமனா இருக்கிற பிரச்சனைகளை காமன்வெல்ல எழுதுவார், ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே காமனா இருக்கிற பிரச்சனையா, அப்போ எல்லாமே காமன்வெல்ல எழுதியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா போதும். கோபாலகிருஷ்ண கோகலே உருவாக்கிய இந்திய பணியாளர் சங்கத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஈஸியா நான் சொல்ல பாருங்க, இந்தியன் சர்வன்ட் இந்தியா சொசைட்டி தலைமையகம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்கோம். பூனாவில் அமைந்துள்ளது. 50. மாண்டேகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை தவறானது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோங்க. இரட்டை ஆட்சியின் கீழ் மாகாணங்களுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு அளிக்கப்பட்டது. நிதி, சுகாதாரம், கல்வி போன்றவை இந்திய பிரதிநிதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. சிறப்பு அதிகாரங்களின் கீழ் அந்தந்த மாகாணங்கள் ஆளுநர்கள், அமைச்சர்கள் அதிகாரம் செய்ய முடியும்.
சட்டம் ஒழுங்குத்துறை ஆங்கிலேயர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் ஆளுநர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தனர். ஒரே ஒரு பாயிண்ட கவனிச்சீங்கன்னா முடிஞ்சிடும். தவறுன்னு வருது. இது சரிங்க. இதுல பாருங்க, நிதி யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் மற்றும் இந்த டிரான்ஸ்பர் ரிசர்வ்டு லிஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிதி, அந்த லா அண்ட் ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ், இதெல்லாமே இவங்க வச்சுப்பாங்க. தட்ஸ் மீன் பிரிட்டிஷ் வச்சிருப்பாங்க. மீதி எல்லாமே யாருக்கு கொடுத்துருப்பாங்க? இந்தியர்கள் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்ப பி ஆன்சர் தான் தப்பு, மீதி எல்லாமே சரின்னு தெரிஞ்சுக்க. 51. 1918ஆம் ஆண்டு இந்திய தேசிய சிறப்பு அமர்வு, காங்கிரஸ் உடைய சிறப்பு அமர்வு எந்த இடத்துல நடைபெற்றது? நான் சொல்லியிருப்பேன் படத்திலேயே அழகா. என்னன்னா இதனுடைய சிறப்பு அமர்வுகள் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு. ஆப்ஷன் பி, பம்பாயில் நடைபெற்றது. யாரை கைது செய்ததற்காக ஜாலியன் வாலாபாக் இடத்தில் அமைதியாக கூட்டம் கூட்டி போராட்டம் நடத்தினார்கள்? இந்த பஞ்சாப்ல என்ன இடம் பார்த்தீங்கன்னா பைசாகின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். 2 உள்ளூர் தலைவர்கள் என்ன பண்றாங்க, கைது செய்திருவாங்க. அதுக்காக போராட்டங்கள் நடத்துவாங்க. யார் 2 பேர்? ஐ திங்க் 3 பேரும் இருக்கும். எக்ஸாக்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சார் எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? புக்லயே 2 பேர் தான் இருக்கு. சத்யபால், சைபுதீன் கிச்லு. அப்ப 1 and 3 சி தான் ஆன்சர். ரைட். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட். பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரச பட்டத்தை, நைட்ஹுட் பட்டத்தை துறந்தவர் யார்? சர் எஸ் சுப்பிரமணியம். தவறானதை தேர்வு செய். தவறு தான் கேட்டிருக்கோம். கீழேயும் பாருங்க, தவறு 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 தான் கொடுத்திருக்கோம். 30 seconds only time. இதுல 2 மட்டும்தான் தவறு, மீதி 3வதும் முதலும் ரைட். இந்த இயர் மாத்தி விட்டுருப்போம். சரியா? அது கொஞ்சம் பாத்துக்கங்க. அடுத்தது 1924ஆம் ஆண்டு கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரிக்கப்பட்டு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யார் யார்? எமன் ராய், டாங்கே, முசஃபர் அகமது, சிங்காரவேலர். சிங்காரவேலர் அங்க என்ன பண்ணாரு அப்படின்ற உங்க மனசுல தோணலாம். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆப்ஷன் ஏ. ஏ தான் எல்லாமே சரி. அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக ரவீந்திரநாத் தாகூர் பிரிட்டிஷ் வைசிராய்க்கு எதிர்ப்பு கடிதத்தை எப்பொழுது எழுதினார்? இத நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அப்படின்றவங்களாம் ஒரு ஓகே. இன்னைக்கு என்ன வேணும், காஃபியா டீயா? இதுக்கு ஆன்சர் பண்ணா காஃபிங்க. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணாங்க? இல்ல இல்ல இல்ல, கரெக்டான ஆன்சர் வரவங்களுக்கு ஒரு காஃபி கொடுத்துருவோம். மே 31, 1919. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் தோன்றிய நாள். இதுதான் ஐஎன்எம். ஐஎன்எம் கரைச்சு குடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு என்னைக்குமே நினைக்க கூடாது. ஏன்னா இது உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்டா இருக்கலாம். இது என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட்ங்க. அப்ப ஆகஸ்ட் 31. 59வது யாருடைய உத்தரவின் பேரில் தன்னாட்சி இயக்க தலைவர்கள் சிறைபிடித்த நடவடிக்கைகள் ரத்து செய்ய கோரி பேரணியாக சென்றனர்? இவங்க என்ன பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க. இது கதையை நீங்க ஆன்சர் பண்ணே இருங்க. அன்னி பெசன்ட் திலகரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. சோ அது அன்னி பெசன்ட் அரெஸ்ட் பண்ண உடனே ஒருத்தர் போய் சொல்லுவாரு, நம்ம எல்லாம் பேரணியா போவோம் அந்த சிறைச்சாலை முன்னாடி, அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப யாருடைய உத்தரவுனா காந்தியடிகள் தாங்க இதுக்கு உத்தரவு தருவாங்க. காந்தி அப்பதாங்க உள்ள வராரு. போலாம் வாங்கன்னு சொன்னா போயிட்டாங்க. கூற்று மற்றும் காரணம் கேட்கிறேன். ஒரே இரவில் பெசன்ட் அம்மையார் விசுவாசத்துக்கு நிகராக மாறினார். தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே தன்னாட்சி பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று புதிய
வெளியுறவுத்துறை மாண்டேகோ செம்ஸ்போர்ட் அறிவித்தார். ஆமாங்க, பிரிட்டிஷ் விஸ்வாக மாறின பிரிட்டிஷ்ன்னு போட்டுக்குங்க, பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷுக்கு விசுவாசியாக மாறினார் அப்படின்னா ரெண்டுமே சரிதான். அப்படிதான் நடந்துச்சு. மாண்டேகோ செம்ஸ்போர்ட் அறிவிச்ச உடனே என்ன பண்றாங்க, தன்னாட்சி இயக்கம் வேண்டாம், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? இதுல 3 கொஸ்டின் இருக்குங்க. 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண உடனே சொல்லி தரேன். ஆன்சர் ஃபர்ஸ்ட். 1961. சூப்பர் சூப்பர் சார். இந்த கேள்விதான் ஃபர்ஸ்ட் நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இருக்கும். கேள்வி புரிஞ்சுங்க. 1917 தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் தான் இந்தியாவின் முதல் பெண்ணா அன்னி பெசன்ட் தான் வருவாங்க. எந்த மாநாடு கேட்டாங்கன்னா கல்கத்தா மாநாடு. 3 கேள்வி இருக்குன்னு சொன்னா எந்த 1917 அன்னி பெசன்ட், முதல் பெண்ணுனா அன்னி பெசன்ட், எந்த மாநாடுனா கல்கத்தா மாநாடு அப்படின்றத மனப்பாடம் பண்ணிக்கணும். சௌரி சௌரா சம்பவத்துக்கு பிறகு மகாத்மா காந்தியடிகள் எத்தனை ஆண்டு காலம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்? ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் கொடுத்துருவாங்க, நீ சிறையிலே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. 6 ஆண்டுகள். காந்தியடிகள் 21 நாள் உண்ணாவிரதத்தை கீழ்காணும் எந்த நோக்கத்திற்காக மேற்கொண்டார்? சொல்ல மாட்டேனே. இதுக்கு சொல்றவங்களுக்கு ஒரு காஃபி பிளஸ் ஒரு டீ பார்சல். யாரு யாரு யாரு? மதவாத போக்கினை கண்டித்துதான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் பண்ணிருப்பாரு. சௌரி சௌரா நிகழ்வு. தண்டின் தண்டினா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் சம்பரான் நீங்களே தெரியும். கேதா. இந்த காந்தியடிகள் பண்ண விஷயங்கள் எது இருக்கு? சத்தியாகிரகம். சௌரி சௌரா ஒத்துழைமை இயக்கத்தை நிறுத்துறாங்க. கரெக்டா? தண்டி சட்ட மறுப்பு இயக்கம். சம்ப்ரான் அவுரி செடி. அப்ப ஆன்சர் பாருங்க, என்ன ஆன்சர் வருதுன்னா சி டி பி ஏ. எங்க இருக்கு பாருங்கப்பா. சிடிபிஏ ஆப்ஷன் ஏ தான் ரைட். 1923 மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸும் இருவரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன? இதுக்கெல்லாம் நான் டைம் கொடுக்கவே தேவையில்லை, 5 செகண்ட்ஸ் தான். சுயராஜ்ய கட்சி. பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சியானது சோவியத் யூனியனில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? சோவியத் யூனியனில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1920 அக்டோபர் மாதம் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு எப்போது வருகை புரிந்தனர்? ஈஸியா நான் புடிச்சலாம், அந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா. க்ளூ வேர்ட் சொல்லி தரட்டுங்களா? கவனிச்சிருக்கீங்களா? ஆன்சர் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். 21 வயசுல தான் பெஷாவருக்கு வருவாங்க. 21 வயசுல என்ன பண்ணுவாங்க? பெஷாவருக்கு வருவாங்க. 25 வயசு 25 வயசுல கான்பூர்ல மாட்டிப்பாங்க. 29 வயசுல மீட் எடுத்துருவாங்க. சதி வழக்கு. பெஷாவர் வருவாங்க, கான்பூர் சதி வழக்கு, ஐ திங்க் இது பாத்தீங்கன்னா மீரட் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு க்ளூ வேர்டுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் இது மட்டும் செக் பண்ணிக்கங்க. 1920 காலகட்டத்தில் முஸ்லீம் லீக் அலி சகோதரர்கள் தலைமையிலும் இந்து மகா சபை யாருடைய தலைமையிலும் பிரபலம் அடைந்தது? கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். முஸ்லீம் லீக் அலி சகோதரர்கள் தலைமையில் தான் பாத்தீங்கன்னா பிரபலம் அடையுது. இந்து மகா சபை யாரோட தலைமையில பிரபலம் அடைந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அவ்வளவுதாங்க. பண்டித தன்மோகன் மால்வியா. வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் இயக்கங்களை ஈர்க்கும் வகையில் காந்தியடிகள் 1924 உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். எத்தனை நாட்கள்? ஆல்ரெடி ஒரு கேள்வி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு ஈஸியா ஆன்சர் போட்டுருவீங்க. இப்படிதான் ஆன்சர் உங்களுடைய புக்லெட்லயும் இருக்கும். 21 days. எந்த நாள் இந்திய அரசியல் சாசன திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவித்தது? நான் சொல்ல மாட்டேன் அது யாருன்ட்டு. சைமன் கமிஷன் சொன்னதுதாங்க சொல்றாங்க. 1927. 1928 அனைத்து கட்சி மாநாடு கொள்கைகள் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவு குழு திட்டம் வகுக்க யாருடைய தலைமையிலான கமிட்டி அமைக்கப்பட்டது?
ஆப்ஷன் பி, மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி தான் அமைக்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அரசு தகவல்களின்படி ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கிச் சூட்டில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? ஒவ்வொருத்தரும் ஒரு டேட்டா சொல்லியிருப்பாங்க. ஆனா நமக்கு 268 தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது, பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் கூறுகளை கொண்டு புதியதாக உருவாக்கப்பட்ட சட்டம் எதுங்க? பாதுகாப்புக்காக ஒரு சட்டத்தை போடுறாங்க. என்ன சட்டத்துடைய கூறுகள் சொல்றேன் பாருங்க. உத்தரவின்றி கைது செய்யலாம், சுட்டு தள்ளலாம், ஏபஸ் கார்பஸ் கிடையாது, மேல்முறையீட்டு மனு கிடையாது. எந்த சட்டம்? இதுதானங்க நீங்க முதல்ல கேட்டிருக்கணும். அப்படின்னா ரவுலட் சட்டம் தான். கிலாபத் இயக்க விஷயத்தில் கடந்த 1 மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது அரசின் மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். 1918 முதல் மதராஸ் தொழிற்சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? மதராஸ் தொழிற்சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? சிங்காரவேலர். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது? லாலா லஜ்பதி ராய். எந்த இரு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பொதுவுடைமைவாதிகள் மீது தொடர்ச்சியாக 5 வழக்குகள் தொடரப்பட்டது? எத்தனை வழக்குகள்? 5 வழக்குகள் தொடரப்பட்டது. 5 வழக்குகள் தொடர்ச்சியாக வழக்குகள், சதி வழக்குகள் தொடரப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடைப்பட்ட காலத்தில்? இது புக்ல அப்படியே லைன்ல இருக்கும். 12th புக்ல 22ல இருந்து 27 தான் ஆன்சர். ரைட். ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதம் ஏந்தி வீரர்களுடன் சென்றவர் யார்? சுற்றி வளைத்தவர் யார்? யார் 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 யார்? ரெஜினல் டயர் தான் சொல்லுவாங்க. இங்க ஓ டயர் என்ன பண்ணுவாரு? ஓகே நீங்க போய் சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ரெஜினல் டயர் சுட்டுருவாருங்க. காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார். எந்த ஆண்டு? ரவுலட் சட்டத்திற்கு எதிராக அழைப்பு விடுத்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். தண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் உப்பு அள்ளினதும் நம்ம அதே சேம் டைம்ல ரவுலட் சட்டத்தை எதிர்த்ததும் ஒரே நாள், ஏப்ரல் 6. இங்கேயும் ஏப்ரல் 6. அந்த ஏப்ரல் 6ன்றது அவருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு டேட். ஞாபகம் வச்சுங்க, ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டமும் அப்பதான், தண்டியில உப்பு எடுத்ததும் ஏப்ரல் 6 தான் அப்படின்றத மறக்கக்கூடாது. இன்டர்லிங்க் தான். 1929 டிசம்பர் மாதம் லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் வந்துட்டு இருக்கணும் நேரத்துல. எக்ஸலன்ட் காய்ஸ், சூப்பர். ஜவஹர்லால் நேரு தான் தாங்கியிருப்பார். அடுத்தது பொறுமையா படிக்கிறேன். 1930 ஜனவரி 26 சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்டு வரிகொடா இயக்கம் உள்ளிட்ட சட்டமறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறையற்ற முறையில் முழுமையான சுதந்திரத்தை அடைவது நாடு முழுவதும் மொழி ஏற்கப்பட்டது. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு பிறகு 1930 ஜனவரி 31 நாளுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் அரச பிரதிநிதி வைஸ்ராய் இர்வின் பிரபுவிடம் கோரிக்கைகள் அடங்கிய மனு கொடுக்கப்பட்டது. இந்த இயர் மட்டும்தான் தப்பு. அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. சரிங்களா? இயர்லாம் கொஞ்சம் பாத்துங்க. அது 1929 சொல்லிருவாங்க. காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ் பெற்ற தண்டி யாத்திரை தொடங்கிய நாள். நல்ல வேலை ஏப்ரல் 6 கொடுத்துட்டு பயந்துட்டேன். தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் 1930 மார்ச் 12. காந்தி தண்டி யாத்திரையில் எத்தனை நபர்களுடன் சென்றாருங்க? அது முதல்ல தொடங்குது. 78 டெலிகேட்ஸ். 78 சபர்மதியிலிருந்து
நபர்களுடன் ஆரம்பிச்சார். ஆனா 50,000 பேருக்கு மேல சேர்ந்துருவாங்களாம். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற நூல் யாருடையது? இதுக்கெல்லாம் நான் டைமே கொடுக்க வேணாம் சார். நீங்களே போட்டுருங்க சார். நானே போட்டுறேன் சார் சொல்றீங்க. பகத்சிங் உடையது தான் சொல்லுவாங்க. அழகு. பகத்சிங்குக்கு எப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டது? Akthober 7. சம்பரான் சத்தியாகிரகத்தின் வெற்றியை அடுத்து எந்த ஆண்டு நடைபெற்ற அலகாபாத் மில் வேலை நிறுத்தம் கேதா சத்தியாகிரகம் காந்தியடிகள் ஒரு மக்களை தலைவராக உருவாக்கினார்? அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்கு. இதை விட ஒருத்தர் ஈஸியா சொல்லி தர முடியாது. இன்னும் ஸ்பீடா நிறைய பேர் ஆன்சர் வரணும். பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரோட ஆன்சரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க ஆன்சரை பாக்குறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. அந்த ஸ்பாட்ல ஆன்சர் பண்றது உங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஷிப்பை காமிக்கும். ஆஹா, தவறான இணை. வேலை நிறுத்தங்கள் 28, 29, 30, 26 இதுல எது வேலை நிறுத்தம் தவறுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். 20 seconds டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட், செகண்ட் ஒன் ரைட், தேர்ட் ஒன் ரைட், ஃபோர்த் ஒன் தப்பு. இயர் தப்புங்க. அடுத்தது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைக்க உதவுவதற்கான பிரிட்டானிய கம்யூனிஸ்ட் கட்சியால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவங்க 3 பேர்ல என்ன பண்றாங்க? தேச துரோக வழக்கு போட்டு கைது பண்றாங்க. அந்த 3 பேர் யாருங்க? நீங்க ஈஸியா ஒருத்தர் எலிமினேஷன் பண்ணலாம். பாலகங்காதர் திலகர் அவருக்கு மேல என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, என்ன அவதூறு வழக்கு தொடங்கியிருப்பாரு 60வது வயசுல. இவர் மேல்தான். அப்ப என்ன கிடையாது? இவர் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா 1, 2, 3 தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்தது, பகத்சிங்கின் பின்புலம் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் சரியான விடையை தேர்ந்தெடு. கிஷன் சிங் தகப்பனார், வித்யாவதி கவுர் தாயார் ஆகியோரின் மகன் பகத்சிங். தற்போது பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லயல்பூர் மாவட்டம் ஜானர்வாலா என்ற இடத்தில் 1907 செப்டம்பர் 28 பிறந்தார். அவருடைய தகப்பனார் ஒரு பொது உடைமைவாதியாக இருந்தார். ஆன்சர் பிளீஸ். இது வந்து எஸ்ஐ கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கப்பா. 2 முறை கேட்டிருக்காங்க. ஒன் அண்ட் டூ மட்டும் தான் ஆன்சர் ரைட்டு. பொது உடைமைவாதி, சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷனை தோற்றுவித்தவர்கள் யார்? இந்துஸ்தான் அசோசியேஷன் இருந்தது, இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் மாத்துவாங்க. ஒன் அண்ட் டூ தான் வருவாங்க. சந்திரசேகர் ஆசாத் வரவே மாட்டாங்க. யதார்த்தமான அணுகுமுறையை நமக்கு ஒழுங்குமுறை ஆனது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறியவர் யார்? இதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம் நீங்க. யதார்த்தமான அணுகுமுறையை நமக்கு ஒழுங்குமுறையானது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறியவர் பகத்சிங். நான் எல்லா டைமுமே துப்பாக்கி எடுக்க மாட்டேன். நான் துப்பாக்கி எடுக்கிற நேரம் என்கிட்ட நியாயன்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாருங்க. தின்காத்தியா என்ற சுரண்டல் முறையின்படி இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தில் எத்தனை பகுதியில் அவுரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையர்கள் கட்டாயப்படுத்தினார்கள்? ஆப்ஷன் சி, 20ல் 3 பங்கு. கான்பூர் சதி வழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைரக்டா கேட்பாங்க. கான்பூர் சதி வழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது? 13 பேர் மீது. கொஸ்டின் படிங்க, நீங்களே ஆன்சர் பண்றீங்க. இந்த கொஸ்டின் மட்டும் தான். இதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின் நான் படிச்சிடுறேங்க. ஆன்சர்
கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. சரிங்களா? செக் பண்ணிக்கங்க. அடுத்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் முறைப்படி எங்கு தொடங்கப்பட்டது? தலைமையிடமே அங்கதாங்க இருக்கும். பம்பாயில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. கிலாஃபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழைமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்ட நாள். கிலாஃபத் கூட்டம் என்ன சொல்றாங்க? ஒத்துழைமையை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. எந்த ஆண்டு? எந்த நாள்? ஆக்சுவலா உங்களுக்கு டேட் மறக்குதுன்னா தயவு செஞ்சு எழுதி வச்சுங்க. டைம் லைன்ல இருந்து உங்களுக்கு ஒரு 4 கேள்வியில இருந்து 2 கேள்வி இருக்கு. சோ அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். 1920 ஜூன் 9ஆம் தேதி. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் யாரால் வழங்கப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. வி.பி. கிருஷ்ணமேனன் என்பவரால் தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஸ்பேடு. இந்தியன் லீக். உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வீண் போகாது என்று ஆனந்த குப்தாவிடம் கூறியவர் யார்? இது கேட்கும் போதே மனசு ரொம்ப எப்படி சொல்றது வேற லெவல்ல இருக்கு இந்த ஸ்லோகன். உன்னத நோக்கத்திற்கான நமது தியாகம் வீண் போகாது என்று கூறியவர். அதுவும் ஆனந்த குப்தா கிட்ட கூறியிருப்பாரு இந்த விஷயத்த. கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க. இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணிடணும்? எலிமினேஷன் பகத்சிங் இவருக்கும் நமக்கு ஆனந்த குப்தாவோ கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அரிதால் அங்க இருக்காரு. கல்பனா தத்துக்கு வாய்ப்பே இல்லை. சூர்யா சென் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சூர்யா சென் தான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாருன்றது தெரிஞ்சுக்கலாம். எலிமினேஷன் ட்ரை பண்ணுங்க தெரியாததுக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கமான் கைஸ். வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டம் சூட்டியவர் யாருங்க? அது வரைக்கும் வல்லபாய் பட்டேல் தான் பேரு. சர்தார் என்ற பட்டம் சுட்டிருப்பாரு. யார் அவர்? கமான் 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 லாஸ்டா ஒரு குட்டி கதை எல்லாரும் கேட்டு போயிடுறீங்களா? மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்க மார்க்க பதிவு செய்யுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 100க்கு 100 உண்மையா போட்டவங்க எல்லாருக்குமே அவங்க வீடு தேடி வந்து நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் காஃபி கதவ தட்டும். டீயும் கதவ தான் தட்டும். வேற வழி கிடையாதுங்க. சோ நான் என்ன பண்ணிடுறேன்னா பார்சல் போட்டுடுறோம் இன்னைக்கு. ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் கேட்டுங்க. டிஎன்பிசி அவங்களுடைய வேலையை தரமா செஞ்சுட்டு இருக்காங்க. பட் ஆனா நாம என்ன பண்ணணும்? நம்ம வேலையை இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும். நம்ம படிக்கிறத ஸ்டைன் மாத்தணும். அட் தி சேம் டைம்ல போராட்டம் என்பது நிறைந்து கொண்டே இருக்கிறது. சோ கொஞ்சம் என்ன பண்ணணும்? வேகமா ஓட ஆரம்பிங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுறீங்க. நீங்க ஓட வேண்டிய கிலோமீட்டர் ஸ்பீடு என்னது? 100 கிலோமீட்டர் ஸ்பீடு. சோ கொஞ்சம் ஸ்பீடா வாங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஈஸியா அடிச்சுட்டு மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ன்றத நான் சொல்லிடுறேன். கமான் காய்ஸ். இதுக்கப்புறமும் என்ன பண்ணக்கூடாது? நமக்கு அந்த லேசி இருக்கவே கூடாது. நம்ம எப்படி சொல்லணும்? அடிச்சு துவம்சம் பண்றீங்க. அடுத்த டெஸ்ட் ரொம்ப டஃப்பா இருக்கும். அடுத்த டெஸ்ட்ல யோசிச்சு பாத்துங்க. 1930ல இருந்து 47 வரைக்கும் தான். கிட்டத்தட்ட கம்மியான இயர்ஸ்ல கொஸ்டின் எடுக்க போறேன்னா எந்த அளவுக்கு எடுக்க போறேன்றத பாத்துக்கலாம். சரியா? சந்தீப்மா சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? சரிங்க. நன்றி.